திருவள்ளூர் மாவட்டத்தில் திடீரென மாயமான ரவுடி பிரவீன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் முருகஞ்சேரி பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ். இவருடைய 19 வயது மகன் பிரவீன்குமார் கடந்த ஜூன் 10ஆம் தேதி வீட்டிலிருந்து இரவு 9 மணியளவில் அருகிலுள்ள ஏரிக்கு சென்று வருவதாக ஒரு சிறுவனுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். இரவாகியும் வீட்டிற்கு வராததால் பெற்றோர்கள் விசாரித்தும் அவரின் இருப்பிடம் தெரியவில்லை. இதையடுத்து அவருடைய தாய் ரேவதி கடந்த ஜூன் 12ஆம் தேதி மணவாள நகர் காவல் நிலையத்தில் மகன் பிரவீன்குமாரை கண்டுபிடித்து தருமாறு புகார் அளித்தார். அந்த புகார் அடிப்படையில் மணவாள நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து காணாமல் போன இளைஞரை தேடி வந்தனர். மகனை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் பிரவீன் தாய் ரேவதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் காணாமல் போன மகனை கண்டுபிடித்து தரக்கோரி ஆட்கொணர்வு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் போலீசார் விசாரணையை தொடங்கினர். காணாமல் போன அன்றைய தினம் கடைசியாக பேசிய சிறுவனிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அச்சிறுவன் பிரவீன்குமாரை அடித்து கொலை செய்து புதைத்து விட்டதாக கூறியதால் போலீசார் அதிர்ச்சியடைந்தனர். ஏரிக்கரை அழைத்துச் சென்று தனது மெக்கானிக் நண்பனான கிருஷ்ணன் என்பவரோடு இணைந்து பிரவீன்குமாருக்கு மதுவை ஊற்றி கொடுத்ததாகவும், அதிக மது போதையிலிருந்த பிரவீன்குமாரை சிறுவன், அவருடைய மெக்கானிக் நண்பர் கிருஷ்ணன் ஆகிய இருவரும் இணைந்து பின்தலையில் இரும்பு ராடால் அடித்து கொலை செய்ததாகவும் தெரிவித்துள்ளார். குடியிருப்பு அருகே இருப்பதால் சந்தேகம் வராதபடி இருசக்கர வாகனத்தில் பிரவீனின் உடலை வைத்து கொப்பூர் முந்திரி காட்டு பகுதியில் பள்ளம் தோண்டி நண்பர்களோடு இணைந்து சடலத்தை புதைத்து விட்டதாக கூறியிருக்கிறார். அதிர்ச்சியடைந்த போலீசார் 16 வயதான அச்சிறுவனை கொப்பூர் முந்திரி காட்டு பகுதிக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு சடலத்தை புதைத்த இடத்தை அச்சிறுவன் போலீசாருக்கு காட்டியுள்ளார். அடர்ந்த முந்திரி காட்டு பகுதியில் புதைக்கப்பட்ட உடலை ஜேசிபி இயந்திரம் மூலமாக திருவள்ளூர் வருவாய் கோட்டாட்சியர் முன்னிலையில் போலீசார் தோண்டி எடுத்தனர். உடல் முழுவதும் மண் அரிக்கப்பட்டு எலும்புக்கூடு மட்டும் மிஞ்சி இருந்ததைக் கண்ட போலீசார் அந்த பாகங்களை கைப்பற்றி திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து உறவினர்கள் DNA-உடன் பரிசோதனை செய்ததில் அந்த சடலம் பிரவீனுடைய சடலம்தான் என்பது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து சிறுவன் கூட்டாளியோடு சேர்ந்து கொலை செய்ததற்கான காரணத்தை போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது, கொலை செய்யப்பட்ட பிரவீன்குமார் திருமழிசை பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி எபி என்ற எபினேசரை தனது கேங் தலைவர் வெங்கத்தூர் அன்புடன் இணைந்து நாட்டு வெடிகுண்டு வீசி கொலை செய்த வழக்கில் சிறைக்கு சென்றது தெரிய வந்துள்ளது. மேலும் இவர் மீது பல்வேறு வழக்குகளும் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் கொலை செய்த 16 வயது சிறுவன் ரவுடி பிரவீனை பற்றி பல தகவல்களை போலீசாருக்கு தெரிவித்ததாக நினைத்து சம்பவ தினத்தன்று சிறுவனை பிரவீன்குமார் கொலை செய்து விடுவதாக மிரட்டியதாக கூறப்படுகிறது. மேலும் கொலை செய்யப்பட்ட பிரவீன்குமார் சிறுவனின் சகோதரனை முன்விரோதத்தால் தாக்கியதும் தெரிய வந்துள்ளது. ரவுடி பிரவீன் மீது சிறுவன் கொலை வெறியில் இருப்பதை அறிந்து கொண்ட ரவுடி எபினேசர் கூட்டாளிகள் சாதகமாக பயன்படுத்திக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது. முன்விரோதம் காரணமாக சிறுவனின் கொலை வெறியை தூண்டிவிட்டு ரவுடி பிரவீனை கொலை செய்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. காட்டுப்பகுதியில் சிறுவன் தன் நண்பர்களோடு சேர்ந்து ரவுடி பிரவீனை புதைத்ததால் சிறுவனுக்கு உடந்தையாக இருந்த தமிழ் என்ற தமிழொளி, சாரதி, அஜய் என்ற நாகரத்தினம், கூடப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ரவி ஆகிய 4 பேரையும் போலீசார் கைது செய்தனர். சிறுவனின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவர்களின் நண்பர்களான முருகஞ்சேரி மெக்கானிக் கிருஷ்ணனையும் கைது செய்தனர். 6 பேரையும் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அதில் 16 வயது சிறுவன் சென்னை கெல்லி சீர்திருத்த பள்ளியிலும் மற்ற 5 புழல் மத்திய சிறையிலும் அடைக்கப்பட்டனர். காணாமல் போன இளம் ரவுடி அடித்து கொலை செய்து அடர்ந்த முந்திரிக்காட்டு பகுதியில் புதைக்கப்பட்டிருந்த சடலத்தை 40 நாட்களுக்கு பிறகு தோண்டி எடுத்து காரணமான குற்றவாளிகளை கைது செய்துள்ள சம்பவம் திருவள்ளூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.